வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். உங்களிடத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலனை பத்தி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எவ்வாறு பலன் கொடுக்கும்? எவ்வாறு நீங்க பயனடையலாம் இதன் மூலியமாக என்ற ஒரு கருத்தை பதிவிடலாம் இருக்கிற நண்பர்களே. அனைவரும் உங்களோட ராசி பலனை கேளுங்கள். கேட்டுவிட்டு கருத்தையும் மறக்காம பதிவிடுங்கள் நண்பர்களே. ஏன்னா உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் முக்கியமானதாகும். ஏன்னா உங்களோட ராசி என்பது உங்களுக்கு கூட நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதை என்ன எந்த மாரி இருக்கும்? எந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அனுமானிக்கும் திறனுடையவர்கள் ஜோதிடர்கள். அது ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் ஒரு அனுபவத்தின் மூலியமாக, ஆராய்ச்சி மூலியமாக இந்த கிரகங்கள் அமர்ந்த நிலைப்பாட்டையும், இந்த கிரகங்கள் பெயர்ச்சியோட தன்மையை வைத்து உங்களுக்கு பலாபலனை கூறி வருகிறோம். அப்ப இந்த 29/3/2025ஆம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாசம் பங்குனி 5ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். சனிக்கிழமை அன்று பெயர்ச்சியாகிறார். எங்க அதாவது கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு போறார். அப்ப இந்த கும்ப ராசி என்பது உங்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்ப அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப தன்னோட சொந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போறார். அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எந்த மாரி இருக்கு? என்னடா இப்பதான் கும்ப ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி அடுத்ததாக குடும்பச்சனியாக வருகிறதே! அப்ப என்ன நமக்கு 7 1/2 முடியலையா? இந்த பெயர்ச்சியில கூட 7 1/2 முடியலையா? அப்படின்னு ஒவ்வொருத்தரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தெரிகிறது, புரிகிறது. அப்ப இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே சனியோட ஆதிக்கத்தில் நிறைந்தவர்கள். கும்பம் என்றால் கலசம். ஒரு நிலையா இருக்கக்கூடியது. ஸ்திரமான ஒரு தன்மையுடைய ராசி கும்பராசி தான். ஆனா இது ஒரு காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது. பிரபஞ்சத்தோட ராசி. அதாவது பிரபஞ்சத்தோட நிகழ்வை ஒவ்வொன்றையும் இந்த ராசிக்காரங்கள் அதை உணரக்கூடிய தன்மையில ஒருத்தருங்க தன்னை அறியாம சாமி சொல்வது, சாமி ஆடுவது, மனநிலையில ஒரு மாற்றத்தை கொடுப்பதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட ராசி கும்பராசி தான். எந்த ராசிக்கு வேணாலும் பலன் சொல்லிடலாம். கும்பராசிக்கு பலன் சொன்னா அவள சரியா வராது என்பது ஜோதிடத்தோட ஒரு நிகழ்வு. ஏன்னா அது பிரபஞ்சத்தோட ராசி. மாறிக்கிட்டே இருக்கும், தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. மாறக்கூடிய ராசி, மாறக்கூடிய தன்மை உடையதாக இந்த ராசி இருக்கு. அப்ப இந்த ராசிக்கு இப்ப சனியோட 7 1/2 காலங்கள் இன்னும் இருக்கிறது. இன்னும் 2 1/2 ஆண்டுகள் அதாவது 30 மாத காலங்கள் இருக்கிறது. இந்த 30 மாத காலங்கள் எவ்வாறு இவங்களுக்கு பலன் கொடுக்கும்? பலன் கொடுக்குமா? இல்லை நமக்கு பயமுறுத்துமா? என்பதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு கேள்வியா இருக்குது. அப்ப இவ்வளவு நாள் இப்ப 5 வருஷ காலமாக இவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு விரயச்சனியை சந்திச்சாங்க. அடுத்தது உடல் ரீதியான பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க என்பது எல்லளவும் சந்தேகம் இல்ல. இப்ப குடும்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்குங்க. எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் இப்ப 2ஆம் இடத்தில் மீன ராசியில் போய் சஞ்சாரம் செய்கிறார். யாருக்குடைய சாரத்தை வாங்கி குருவோட சாரத்தை பெற்றே சஞ்சரிக்கிறார். அப்ப அங்க குருவோட நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் மீன ராசியில விழுகிறதுங்க. அந்த நட்சத்திரம் வழியாக சனி பகவான் பயிற்சி அதாவது பேச்சு ஆகுறார். ஆனா அந்த கும்ப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இந்த ராசியில வருதுன்னா, அவிட்ட நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம், அதுக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். 3 நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்க. இப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் 7 1/2ல குடும்ப 7 1/2யாக நடக்கக்கூடிய 2 1/2 ஆண்டுகள் குடும்ப 7 1/2யாக நடக்கக்கூடிய. அப்ப குடும்ப 7 1/2னா குடும்பத்துக்காக செலவிடக்கூடிய தன்மையும், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையும், ஒரு பிரச்சனைய தீர்த்தா இன்னொரு பிரச்சனை வருதுங்க. அனைவருக்கும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டே அது இருக்குங்க. என்னதான் பண்ணுவதுன்னு தெரியலங்க அப்படின்னு வீட்ட விட்டு வெளிய போயிட்டா பரவாயில்லையாட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு சுமை அதிக அளவில் இருக்கும். அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கக்கூடும். அப்ப குடும்பத்தார் நபர்களால பிரச்சனைகள் இருக்கும். அப்ப குடும்பத்தினர் நபர்களுக்கே பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் யார் பார்க்கணும்? இவங்க தான் பார்த்தாகணும். இது உங்களோட கர்மாவின் பலன். இத அனுபவிச்சுட்டு தான் நீங்க வரணும். இத நீங்க கடந்து போலாம், மறந்து போலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம குடும்பத்தோட நிலைப்பாடு நாம தானே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, இந்த ராசி இந்த 7 1/2 சனி உங்களை ஒண்ணும் பண்ணாது. குடும்ப சனி ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா, குடும்பத்தில இருக்கிற விவாதங்கள் தேவையில்லாத விவாதங்களை, தேவையில்லாத பேச்சுக்களை, தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இருப்பது. நல்வார்த்தைகள பேசுங்க. நல்ல முறையா உங்களோட செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா, நிச்சயமா இதுல வெற்றி அடையக்கூடிய தன்மை உண்டுங்க. ஆனா, இந்த கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்க செயல்பாடோட எதிர்விதமான செயல்பாடு தான் உங்கட்ட அதிகமா இருக்கும். அதாவது எதிர்விதமானனா, மாற்றான செயல்பாடுகள் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவங்க எப்பொழுதும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. இவங்கள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இயக்கிக்கிட்டே இருக்க
எப்படி பிரபஞ்சம் இந்த ராசியை இயக்குதோ, அது மாரி இவங்கள ஒருத்தர் இயக்கிட்டே இருப்பாங்க. யார் இயக்குவா? 7ஆம் இடம் இயக்கும், 5ஆம் இடம் இயக்கும், 9ஆம் இடம் இயக்கும். அதாவது அந்த ராசிக்கு உள்ள திரிகோண பாவங்கள்லாம் இயக்க ஆரம்பிச்சுரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. அப்ப சனியோட பார்வை பாருங்க, கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல அமர்ந்து, தனஸ்தானத்துல அமர்ந்து, வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப குடும்பத்தாரு, வாக்குஸ்தானம், தனஸ்தானம் இந்த 3லயும் கவனமுடன் செயல்பட்டா, உங்களுக்கு இந்த குடும்ப சனியிலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் நீங்க முக்கியமாக கவனிக்கக்கூடிய வேண்டும். அப்ப குடும்ப நபர்கள் அடிக்கடி வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவது நல்லது. அதே மாரி குலதெய்வம் வேண்டுதல் வச்சுக்கிறது நல்லது. அப்ப உங்களோட தன்மைகளை உணர்ந்து வாக்குவாதங்களை தேவையில்லாத பணம் விரயத்தை உண்டாக்கும், செலவை ஏற்படுத்தும் என்பது அது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா சனி 2 இருந்தா பணத்தை மிச்சப்படுத்துவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அங்க பணம் செலவாகுங்க. ஏன்னா அவரே விரையாதிபதியா வர்றதுனால 2க்கு போனாலும் விரயத்தையும் குடுப்பாருன்னு வச்சுக்கங்களேன். கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி சனிதாங்க. அவர் 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப விரயத்த கண்டிப்பா குடுப்பார். குடும்பத்துக்கு குடுப்பார். குடும்ப நபர்களுக்கு குடுப்பார். மூலியமாக ஏற்படுத்தும் என்பது எல்லளவு சந்தேகம். ஆனா சனி பகவானோட பார்வை பாருங்க, கும்பராசிக்கு 3ஆம் இடத்த 4ஆம் இடத்த பாக்குது. சுகஸ்தானத்த பாக்குது. 3ஆம் பார்வையாக. அப்ப சுகஸ்தானத்த பார்க்கும்போது, உங்களுக்கு சுகத்தில் ஒரு உடல் ரீதியான ஒரு தயக்கங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள் குடுக்கும். இருந்தாலும் சொந்த பந்தத்தில் ஒரு செலவினங்களை ஏற்படுத்தும். சொத்தில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கி, அதுல ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். வண்டி வாகனம்லாம் அடிக்கடி மாத்தக்கூடிய தன்மை. அதாவது 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. சொந்தத்தை குறிக்கக்கூடியது, சொத்தை குறிக்கக்கூடியது, தாயாரை குறிக்கக்கூடியது. இதுல எல்லாம் நீங்க ஒரு கவனம் செலுத்தினீங்கன்னா, நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நீங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை உணர்த்தக்கூடிய நிலைப்பாடு. இதுல வந்து நீங்க இதெல்லாம் தப்பிக்கலான்னா, ஒரு இடம் வாங்கி போடலாம். ஏன்னா 4ஆம் இடத்த பார்க்கறதுனால இடம் வாங்கலாங்க. பூமி யோகம் உண்டுங்க. ஏன்னா, நிலத்துக்கு அதிபதியா வரக்கூடியது 4ஆம் இடங்க. அப்ப நிலம் வாங்கி போடுவது, வீடு கட்டுவது, நீங்க இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து குடும்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நல்லதுங்க. இதெல்லாம் முடிஞ்சா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. யோகம் என்று எடுத்துக்கலாம். வாகனம் பழுதாகக்கூடிய தன்மை, வாகனத்துக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை, முடிஞ்சா வாகனத்த மாத்தக்கூடிய அமைப்பு இருந்தா கூட நல்லதுங்க. இதெல்லாம் செய்யலாம். செஞ்சா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். அடுத்தது வந்து 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. அஷ்டமம்னா நமக்கு கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம், அவமானம் இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் வராதுங்க. கஷ்டம் வராது, அவமானம் வராது, துன்பம் வராது, துயரம் வராது. இதுலருந்து காக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இந்த ராசி அதிபதி அதாவது உங்க ராசி அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து பிறரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குடும்பத்தால மட்டும் தான் பிரச்சனை. பிறர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். குடும்பத்திட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இத மட்டும் உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்ததாக உங்க 2ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்த சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. கர்மஸ்தானம். அப்போ உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு. லாபங்கள் குடுக்குறாரு. சனி பகவான் லாபத்தை குடுக்குறாரு. ராசியாதிபதி லாபத்த குடுக்குறாரு. 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. நிச்சயமாக லாபம் உண்டுங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் அந்த லாபத்தை நீங்க எந்த இடத்தில் சேமிச்சா உங்களுக்கு முன்னேற்றம். அப்படிதான் அதான் சொல்லிட்டேன். பூமி யோகம் உண்டு. பூமி வாங்கலாம். வீடு யோகம் உண்டு. வீடு கட்டலாம். வீடு பராமரிப்பு செலவு பண்ணலாம். வாகனத்தை மாற்றலாம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், பொருட்களை வாங்கலாம். சொந்த பந்தத்துக்கு இல்லாட்டி செலவு செய்யணும். செலவு செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். ஏன்னா சுப நிகழ்வுலாம் வரும். நீங்க ஏதாச்சும் ஒரு மொய் வைக்கக்கூடிய தன்மை, அவங்களுக்கு ஏதாவது சீர்சேதம் செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஏற்படுத்தி குடுக்கும் நண்பர்களே. மறந்து விடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறனால தனஸ்தானம். அது தனத்தை நிச்சயமாக காலி செய்துவிடும். அதாவது வரவுக்கு மிஞ்சிய செலவை உண்டாக்கும். என்னதான் நமக்கு லாபம் இருந்தாலும் அதுக்கு மீறி செலவு குடுத்துரும். அப்ப அத வந்து ஒரு சேமிப்பாக நீங்க ஆக்குனீங்கன்னா நல்லது. அப்படின்னா ஒரு இடத்துல சேமிப்பு பண்ணுங்க. ஒரு கோல்டு வாங்குங்க. ஒரு ஆபரணம் வாங்குங்க. அதுக்கெல்லாம் உண்டான தேவையான வாங்குனீங்கன்னா, ஒரு வாகனத்த வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்க இடத்தில் முதலீடு செய்யலாம். இல்லாட்டி சேமிப்பு செய்யலாம். சிறு சிறு சேமிப்பு செய்யலாம். இல்லாட்டி இதெல்லாம் செய்யலைன்னா, உங்களுக்கு தாயாருக்கு ஏதாச்சும் பிரச்சனைய குடுக்கும். தாயார் வழியில சொந்தத்தில் ஏதாவது பிரச்சனை குடுக்கும். இல்லாட்டி சொத்து வகையில ஏதாச்சும் பிரச்சனை குடுத்து, ஏதோ ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி, வாக்குவாதத்தை அதாவது வீண் வீண் வாக்குவாதம், வீண் விவாதங்களை நடத்தி, அது மூலியமாக உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே. இதனால உடல் சுக கேடும் உண்டாகும். அதனால் மிக கவனமுடன் நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்கன்னா, இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப ஏழ்றையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எளிதான ஒரு வழியும், அதே மாரி உங்களுக்கு வழிபாடு என்பது சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, காலதேவனுக்கு அதாவது இவங்களுக்கு 9ஆம் இடம், காலதேவனுக்கு 7ஆம் இடம் வருது. அப்ப கும்பராசிக்கு பாக்கியத்தை கொடுப்பது, அதுல ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார். சனி பகவானே உச்சம் பெறுகிறார். அப்ப 7ஆம் இடங்கிறது அது 9ஆம் இடங்கிறது அது காலதேவனுக்கு 7ங்க வருது. அப்போ 9 பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப உங்களுக்கு வழிபாடு என்பது காவல் தெய்வம், கருப்பு தெய்வம்,
இந்த மாதிரி ஒரு ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய தெய்வமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க. அதாவது பஞ்சமி வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, பராசக்தி வழிபாடு, இந்த மாதிரி அம்மன் வழிபாட்டில் வந்து அதாவது ஆக்ரோஷமான தெய்வத்தை வழிபாட போவது காவல் எல்லையம்மன், எல்லை எல்லையம்மன், எல்லையில் இருக்கிற ஒரு காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும், பேட் வைப்ரேஷனையும் நீக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தெய்வத்துக்கு உண்டு. இதை வழிபட்டு வழிபட்டு வர வர உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் எதுவும் இல்ல. அதை வழிபட வழிபட ஏன்னா குலதெய்வம் உங்களோட தெய்வமாக வருவது பெருமாள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் அருளக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை செய்வது சிறப்பு. உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வருவன் சந்திரன். மறக்காம இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட கருத்தை, அதாவது நான் சொன்ன ராசி பலனுக்கு சரியா இருக்குதா, தவறா இருக்குதா, மறக்காம பதிவிடுங்கள். பதிவிட்டீங்கன்னா தான் அதுக்குண்டான கருத்தை நான் பதிவிடுவேன். வாழ்க வளமுடன்.